வணக்கம் ஜெயஹிந்த். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல் ஸ்டோரி இப்போ இந்த புக்கு அஃபிஷியலாக சேலுக்கு வந்திருக்கு அமேசானில். பதிப்பகத்துலேருந்தும் நீங்கள் டைரெக்டாக வாங்கலாம். அதுக்கு 2க்கு உண்டான டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே அந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க புக் அனுப்புவாங்க. இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் அப்டேட் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ஒரு அபாயகரமான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றது, அது உள்ளேருந்து வெடிக்கிறதுக்கான ஒரு பெரிய அபாயம் இருக்குன்றதும் பார்க்குறோம். ஒரே ஆள் மொத்த முப்படைகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு புது சட்டம், அணு ஆயுதத்தை நேரடியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டேஞ்சரஸான சட்டத்தை நோக்கி இப்போ பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 20ஆம் தேதி ஆகஸ்ட் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றம் கீழவை மற்றும் மேலவை ரெண்டும் சேர்ந்து 2 சட்டத்தை ஒரே நாளில் பாஸ் பண்றாங்க. இந்த சட்டத்தோடைய டிஸ்கஷனோ இல்லை மக்கள் பிரதிநிதிகளோட கருத்தோ இல்லை மக்கள் கிட்ட ஒரு பொது பார்வைக்கு கருத்தோ எதுவுமே கேட்கப்படல. அந்த 2 சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஆக்ட் 2026, நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 2010. இந்த 2 சட்டங்கள் சிம்பிளா சொல்லணும்னா 27வது முறை அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றாங்க நவம்பர் 2025. அதன் பிறகு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், முப்படைகளோட தளபதி அப்படின்னு சொல்லி ஒரு புது பதவி உருவாக்கப்படுது. அந்த முப்படைகளுக்கு தளபதியா தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலா ப்ரமோட் பண்ணிக்கிட்ட இந்த முல்லா அசீம் முனீர் இந்த பதவிக்கு வரான் அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருந்துச்சு. அதில் முப்படைகளோட அதிகாரிகளும் இருந்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமாவது அந்த இடத்துல ஒரு காஷனோ இல்லை மூளையோ அப்ளை பண்ணுவாங்க. இப்போ அது இல்லை. அதன் பிறகு இப்போ போன வருடம் 4ஆம் தேதி டிசம்பர் முப்படைகளுடைய முதல் தளபதியா அசீம் முனீர் வந்து பதவி ஏற்கிறான். பிறகு இப்போ சீஃபை வந்து என்ன பண்றாங்க, இந்த புது சட்டப்படி பிரின்சிபல் மிலிட்டரி அட்வைசர் டு த பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு புது பதவியை கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டை எடுத்தீங்க, ஒரு நல்ல ஜனநாயகம் எடுத்தீங்கன்னா இராணுவ தளபதி, விமானப்படை தளபதி, கடற்படை தளபதி, இவங்களுக்கு மேல வந்து முப்படைகளோட ஒரு தளபதி, அவங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாருமே வருவாங்க. ஸோ பாதுகாப்பு சம்பந்தமா ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு இராணுவம் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் இங்க இருக்கு. அது தவிர கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுல நாட்டோடைய பிரதமர் மட்டும் இல்லாம முக்கியமா இருக்கக்கூடிய செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதுல வந்து பங்கு வகிப்பாங்க. ஆனா இங்க எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு மனிதன் கிட்ட கம்ப்ளீட்டா போயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இவன் நினைச்சா அவங்க முப்படைகள்ல யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் டிஸ்மிஸ் பண்ணலாம், யாரை வேணாலும் ரிட்டையர் ஆக சொல்லலாம். இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்திய ராணுவத்துல ஒரு அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய பவர், ஒரு மிடில் லெவல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ற பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முப்படை தளபதி, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸா இருக்கக்கூடிய ஜனாதிபதி கிட்ட. பிரதமரே நினைச்சாலும் அதை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஒரு மூத்த அதிகாரிகள் தலைமையில கோர்ட் மார்ஷல் பண்ணுவாங்க, சிவில் கோர்ட்ல கேஸ் போவோம் அதன் பிறகு. ஆனா இப்ப இவன் நினைச்சான்னா யாரை வேணாலும் ப்ரொமோட் பண்ண முடியும், யாரை வேணாலும் டிஸ்மிஸ் பண்ண முடியும், யாரை வேணாலும் ரிட்டையர் ஆக்க முடியும் அப்படின்றதான். அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டரை புதுசாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் பேச்சை தான் இவங்க முப்படைகளும் கேட்கும். அப்போ ராணுவ தளபதிக்கோ விமானப்படையில கடற்படை தளபதிக்கோ எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையும் கிடையாது, அவங்களுக்கு பவரும் கிடையாது. மல்டி டொமைன் இன்டகிரேஷன். இப்போ அடுத்தது கவனிங்க, முப்படைகள் மட்டும் இல்லாம மேரிடைம், சைபர், ஸ்ட்ராட்டஜிக், இது எல்லாமே ஒரே ஆஃபீஸ். இதுல சைபர் தாக்குதல் நடத்துறது, இது போன்ற விஷயங்களும் அசீம் முனீர் கிட்ட தான் நேரடியா முடிவுகள் இருக்கு. அதே சமயம் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற அந்த முக்கியமான முடிவை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமோ ஒரு பாதுகாப்பு கமிட்டி கிட்ட இல்லாம, அவங்களுடைய நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி கிட்ட இல்லாம, இது நேரடியா அசீம் முனீர்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி, ஒரு சைக்கோ கிட்ட இந்த அதிகாரம் போச்சு அப்படின்னா நாளைக்கு எந்த நேரத்துல வேணா இவனோட ஒரு தனிப்பட்ட முடிவுல அவங்க நினைச்சா அணு ஆயுத ஏவுகணையை செலுத்த முடியும், அணு ஆயுதத்தை ஏவ முடியும். இப்ப இந்த இடத்துல அணு ஆயுதத்தோடைய கமாண்ட் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி. அதற்கான சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர். ஸோ அவங்க பிரதமர், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரால மட்டும்தான் அந்த முடிவை வந்து எடுக்க முடியும். ஆனா இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கமாண்டரை உருவாக்கியிருக்காங்க, நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் போஸ்ட் அப்படின்றது. இதுக்கு ஜெனரல் சையத் அமீர் ராசா அப்படின்ற ஒரு அதிகாரியை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அசீம் முனீர் நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைச்ச ஒரு இந்தியில வந்து சேலான்னு சொல்லுவாங்க, ஒரு அல்லக்கை.
இப்போ இவன் வந்து சிடிஎஃபோட சேர்ந்து உட்கார போறான் அப்படின்றத பார்க்குறோம். இதுல கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சட்டமும் ஒரே நாள்ல 2 அவையிலையுமே நிறைவேற்றப்படுது. மிக முக்கியமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இம்ரான்கானுடைய பிடிஐ, ஜேயுஐஎஃப், எம்டபிள்யூஎம் இவங்க எல்லாருமே வெளிநடப்பு செய்யலான்னு கேட்கும் போது அவங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வெளியில போட்டுட்டு இந்த அஜெண்டாவை அவங்க கிளியர் கட்டா பண்றாங்க. இவங்களுடைய ரூலிங் கோalitionல இருக்கக்கூடிய பிபிபி இந்த பார்ட்டி, இவங்களுமே அந்த பூட்டோவுடைய டைனாஸ்டி பார்ட்டி, இவங்க வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. நாங்க சட்டத்தை எதிர்க்கிறோம், ஆனா அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுவோம்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த சட்டம் இன்னைக்கு சட்டம் நிறைவேற்றீங்கன்னா அது இன்னில இருந்து அப்ளிகபிள் ஆகும், இல்ல நாளையில இருந்து அப்ளிகபிள் ஆகும், இல்ல ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு காலத்துல. ஆனா இந்த சட்டம் அப்படின்றது 13ஆம் தேதி நவம்பர்ல இருந்து அப்ளிகபிள் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ அசீம் முனீர் இந்த சட்டத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பாராளுமன்றத்துல ஓகே நாளைக்கு எதுவும் ட்ரபிள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இதை பண்ணியிருக்கான்றத பார்க்குறோம். கம்ப்ளீட் ட்ராமா. இந்த நேஷன், இந்த நாடு கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கிளாரிங் ட்ரூத். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவனுடைய லைஃப் லாங் இம்யூனிட்டி. சீஃப், அதாவது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற ஒரு ரேங்கை கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்டா மாற்றி, அதாவது ரேங்க்குக்கும் கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது உலகத்துல எந்த நாட்டிலையுமே. வடகொரியா போன்ற நாடுகளில் கூட இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட் கிடையாது. இவன் வந்து தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலா ப்ரமோட் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் அங்கீகாரத்தை கொடுத்து, இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்கு. நீங்க பிரசிடென்ட் மேல போய் ஒரு கேஸ் தொடுக்க முடியாது. அதே மாதிரியான இம்யூனிட்டி கொடுத்து எந்த கோர்ட்டும், மிலிட்ரி, சிவில் கோர்ட்டு, அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு, அவங்களுடைய அரசாங்கம், அவங்களுடைய பாராளுமன்றம், அவங்களுடைய முப்படைகள தலைமையகம், யாருமே எந்த ஆக்ஷனுமே அசீம் முனீர் மேல எடுக்க முடியாத அளவுக்கு இவன் இது பண்ணியிருக்கான்றத பார்க்கிறோம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அசீம் முனீர் மாதிரியான ஒரு காட்டு மிராண்டி சைக்கோ கிட்ட இவ்வளோ பெரிய அதிகாரம் போய் நிற்கும் பொழுது, இது நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு போர் வரும் பொழுது இவன் அணு ஆயுதத்தை, இது எல்லாமே தனி மனிதன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன். நான் வந்து வார் மாங்கரிங் பண்றீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சைக்கோட கேரக்டரை அனலைஸ் பண்ண வெகு முக்கியமான சில இந்திய ராணுவ அதிகாரிகள் இந்த கவலையை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க போன வருஷம். ஸோ ஒரு ஆள்கிட்ட எல்லா கண்ட்ரோலுமே இருக்கு. அந்த நாட்டோடைய முப்படைகள், அணு ஆயுதம், சைபர், மேரிடைம் எல்லாமே ஒரு ஆளோடைய கண்ட்ரோல் இருக்கு. சிவிலியன் பிரேக்ஸ் எதுவுமே கிடையாது. இவன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக யாருமே எதுவுமே பேச முடியாது. பாராளுமன்றம் இவன் கையில் இருக்கு, அரசியல் கட்சிகள் இவன் கையில் இருக்கு, அவங்க இருக்கக்கூடிய பத்திரிகை துறை இவங்க கையில் இருக்கு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கார்பரேட் கம்பெனிகள் இவங்களுடைய நிறுவனங்கள். ஸோ கம்ப்ளீட்டா முஷரஃப், ஜியாவுல் ஹக் மாதிரி தன்னைத்தானே ஒரு சர்வாதிகாரின்னு பிரகடனப்படுத்தாம அவனுக்கு என்னென்னலாம் பவர் வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுத்து கூச்சிருக்கான்னு பாக்குறோம். சிவிலியன்ஸுக்கு அங்க எந்த பவருமே கிடையாது. காவல்துறையில டிஜிபி அப்பாயின்மெண்ட்டுமே இப்ப இவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத பாக்குறோம். இப்போ இந்த மல்டி டொமைன் இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு ராணுவ ரீதியா பார்க்க வேண்டியது. சைபர், ஸ்ட்ராட்டஜிக், இது எல்லாமே ஒரே இடத்துல உள்ள வரும் பொழுது இப்ப அவன் வந்து ஒரு கமாண்டை கொடுத்தான, ஒரு அதிகாரத்தை செலுத்தும் போது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே கொடையின் கீழே வேலை செய்வாங்க. ஸோ நீ வரக்கூடிய வார்ஃபேர் அப்படின்றது பாகிஸ்தானுடைய 5 முனை தாக்குதல். அவங்களோட லேண்ட், சி, ஏர், சைபர், ஸ்ட்ராட்டஜிக், இது 5 வேணா ஸ்பேஸ்ல அவங்க கிடையாது. இது 5த்தையும் சேர்த்து இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களோட அணு ஆயுதமும் இவன் கீழே நேரடியாக வர்றதுனால இவன் ஒரு இடத்துல நாளைக்கு வந்து அணு ஆயுதத்தை இந்தியா மீது ஏவுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா நாம் அதை வந்து லைட்டாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்றது இந்த ரொம்ப ஒரு ட்ரேட் ஆஃப் இதில் இருக்கு. நீ எல்லாத்தையும் உங்ககிட்டயே வச்சுக்கிட்ட அப்படின்னா எங்கேயாவது உன்னுடைய பானையில் அந்த ஓட்டை விழுந்ததுன்னா அந்த நாடே கொலாப்ஸ் ஆகும். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் இது. சிந்துல இந்த முறை மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு எல்னினோனால. இந்தியா முழுக்க நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாகிஸ்தான், பஞ்சாப், சிந்துல ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது, இது வரைக்கும் இவன் பதவியேற்ற பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய காவல்துறை, துணை ராணுவமே சுட்டு கொண்டிருக்காங்க. எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. அமெரிக்காட்ட போய் வாலாட்டிக்கிட்டு நிக்கிறதுனால, இந்த ஈரான் யுத்தத்தினால இவனுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த குளோபல்ன்ற விட ட்ரம்ப்போடைய தனிப்பட்ட சப்போர்ட் இருக்கிறதுனால எந்த விதமான ஹியூமன் ரைட்ஸ் ஏஜென்சி, டெமோக்ராட்டிக் ஃபாரம் இவனுங்க வந்து இந்தியாவுக்கு லெசன் எடுப்பானுங்க. நம்மளுக்கு
உங்க ஜனநாயகத்தை நீங்க எப்படி பார்க்கணும் இது பார்க்கணும்ட்டு. பக்கத்துல ஜனநாயகம் கிடையாது, நாடு படுகொலியில தோண்டி ஒருத்தன் போச்சுட்டு இருக்கான் ஒரு தனி ஆளு, அவன் மேல இது வரைக்கும் எந்த கண்டனமும் தெரிவிக்கல. இப்ப டொமஸ்டிக் ரியாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டி வாக் அவுட் பண்றாங்க, 2-3 பேர் உள்ள இருந்து எங்களுக்கு பேச நேரம் வேணும்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல அவங்களுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய சர்தார் ஐஎஸ் சதிக் வந்து மறுக்கிறார், டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, 40 பேர் ஏற்கனவே பேசிட்டாங்கன்ட்டு. இந்த பிபிபியோட சேர்மன், அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான 4ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை இளவரசர் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி, இவங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டு, எதுக்கு அப்ஜெக்ட் பண்றாங்கன்னா எங்களுக்கு பேச நீங்க வந்து இன்னும் நிறைய டைம் கொடுத்துருக்கணும் அப்ஜெக்ட் பண்ணிட்டு வாக்கெடுக்க நடக்கும் போது இந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்கு செலுத்துறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ கம்ப்ளீட்டா பாகிஸ்தான் ஒரு சுடானா மாறிட்டு இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா சுடனீஸ் ஆயிருச்சு. சுடான் நாட்டுல ஒரு சர்வாதிகாரி ஒரு ராணுவ அதிகாரி கிட்ட எவ்வளோ ஒரு அதிகார குவிப்பு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது நமக்கு எல்லையில வந்துருச்சு. இந்தியாவுக்கு இதுல ஒரு 3 பிரச்சனை இருக்கு. இனி அடுத்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது இந்தியா முதல்ல கை வைக்க வேண்டிய கட்டாயம் யாருன்னு பாத்தீங்கன்னா அசீம் முனீர் தான். அசீம் முனீரை தூக்காம அந்த போருக்குள்ள இந்தியா போறது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். 2வது, இவனுங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு மூட்ல தான் இந்தியா யுத்தத்துக்குள்ளேயே போக வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. 3வது, இந்த அதிகார குவிப்புனால அந்த நாடு உள்ள இருந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது லட்சக்கணக்கான அகதிகள் கோடிக்கணக்கான பேர் எல்லையை உடைச்சுக்கிட்டு இந்தியாவில் உள்ள வரதுக்கான அபாயம் இருக்கு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சிஜேபி பத்தி நம்ம பேசியிருந்தோம். அவங்களுடைய அடுத்த முன்னெடுப்பு ஒரே போராட்டமா இல்லாம கிராமமா போய் பஞ்சாயத்து லெவல்ல ஸ்கூல்ல போவாங்கன்ட்டு சொல்லி 10 நாள்ல இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துலயுமே நம்ம வந்து உள்ள வரக்கூடிய ரெஃப்யூஜிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதற்கான பாலிசி என்ன, நம்மளுடைய ஃபென்சிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கோமா, இதற்கான சட்டம். ஏன்னா நாளைக்கு இவங்க உள்ள வரும்போது இங்க ஒரு கேங் கிளம்பி வருவாங்க. இந்த இவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரு தாய் மக்கள் தான், நாம வந்து சகோதரர்களா இருந்தோன்ட்டு. இங்க எத்தனை லட்சம் கோடி பேர் செத்துருக்காங்க அந்த பிரிவினையின் போதுன்றத பார்த்தோம். எக்காரணத்தை கொண்டும் நம்ம பங்களாதேஷ் அகதிகளை கூட அனுமதிச்சாலும் அனுமதிக்கலாமே ஒழிய இந்த நாட்டுல இருந்து வர ஒருத்தரை கூட அனுமதிக்க கூடாது. 27-28 இந்தியாவுக்கு இந்த ஒரு கேடுகட்ட காட்டு மிராண்டி அசீம் முனீர் மற்றும் அந்த ரேடிகலைஸ் நாட்டால ஒரு பெரிய சோதனை காத்துட்டு இருக்கு. நம்ம ராணுவம் எப்பயுமே தயாரா இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த முறை ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி அவங்களுடைய மிலிட்ரி அசெட்ஸ் டார்கெட் பண்றதை மட்டும் நிறுத்தாம, எப்படி அமெரிக்கா இஸ்ரேல் உள்ள போய் ஹயத்துல்லாவை தூக்குனாங்களோ, எப்படி இவங்க உள்ள போயிட்டு யாயா சின்வரை தூக்குனாங்களோ, எப்படி கடாஃபியை தூக்குனாங்களோ, ஹெட்டை தூக்க வேண்டிய கடமை இந்தியாவுக்கு இருக்கு, கட்டாயம் இருக்கிற வழியே இல்லை. ஏன்னா இவன் இந்தியா போட்டு தள்ளனா அவங்க உள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருந்து அங்க இருக்கக்கூடிய அடுத்த லெவல் ஆஃப் ராணுவ தளபதி வரைக்கும் எல்லாருமே இந்தியாவை கண்டிப்பா நன்றி பாராட்டுவாங்க. ஒரு அன்பிரசிடென்டான ஒரு சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.